ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய தேவன் பெரியவராயிருக்கிறார், கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். ஆமென், சோதரம். அப்படின்னு என்ன பொருள்? நமக்கு இருக்கிறது போதும், எனக்கு இருக்கிற அந்த வாழ்வு போதும், எனக்கு இருக்கிற இந்த செல்வம் போதும் என்று சொல்லி தெய்வ பக்தியோடு இருக்க வேண்டும். இன்னும் எனக்கு இருக்கிற இந்த ஆசீர்வாதங்கள், எனக்கு இருக்கிற இந்த நன்மைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்தது, கர்த்தர் எனக்கு கொடுத்த வாழ்வு, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவி, கர்த்தர் எனக்கு கொடுத்த புருஷன், கர்த்தர் கொடுத்த தாய் தந்தைகள், கர்த்தர் கொடுத்த படிப்பு, கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்த வருமானம், இது போதும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி தெய்வ பக்தியோடு கூட நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? தெய்வ பக்திக்கு விரோதமாக நாம் போகக்கூடாது. அப்படி நாம் வாழும்போது மேற்கொண்டு நமக்கு என்ன வேண்டுமோ ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஆமாம், இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் ஒட்டுறது தான் ஒட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதனால் நம்முடைய சாமர்த்தியத்தினாலேயோ நம்முடைய திறமையினாலேயோ நம்ம அப்படியோ இப்படியோ வாழ்ந்துடலாம்னு நினைக்காது. கர்த்தருடைய கிருபையினால நான் வாழ்கிறேன், கர்த்தருடைய கிருபையினால நான் ஜீவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது போதும். கர்த்தர் கொடுத்த வாழ்வு இது போதும். அது ஒரு வேளை கஷ்டங்கள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், தொல்லைகள் இருக்கலாம். சோதரம் ஒருபோதும் சொல்லாதுங்க. ஒருத்தர் வருவாங்க, அப்போ ஒரு கடையிலே ஒரு பில்டிங்கில் ஒரு ரோலிங் ஷட்டர் ஒன்று திறந்துருக்கும், கொஞ்சம் அரியும் குறையுமா. அதுக்குள்ளால் இவன் என்ன பண்ணுவான், அந்த பாக்கெட்டில் இருக்கிற ஒரு பெண்ணை எடுத்து உள்ளால் போட்டு பார்ப்பான், அங்கே யாராக இருக்கிறாங்களா என்ன தெரியுதுன்னு. அவன் அங்கேருந்து என்ன பண்ணுவான், 2 பெண்ணை எடுத்து வெளியே போடுவான். இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, உடனே இவங்க எங்கேயா மார்க்கெட்டுக்கு போயிட்டு வருவாங்க. ஒன்றும் பாக்கெட்டில் என்ன, அந்த பையில் என்ன இருக்கோ, சோப்போ இல்லை தின்பொருள் ஏதாவது வாங்கியிருந்தா அதை உள்ளார எடுத்து போட்டுருவாங்க. இப்போ ஒரு பெண்ணு போட்டு என்ன வந்தது, 2 பெண்ணு வந்தது அப்படின்னு அவனை அங்கே இருந்துட்டு என்ன பண்ணுவான், இவங்க 2 வாழைப்பழம் போட்டாங்களா 4 வாழைப்பழத்தை எடுத்து வெளியே போடுவான். ஒரு பிரெட்டை போட்டாங்களா 2 பிரெட்டை எடுத்து வெளியே போடுவான். ஒன்று ரொம்ப சந்தோஷம். அப்படி இப்படி பார்ப்பான், ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், பையில் இருக்கிறது என்னென்ன இருக்குதோ அத்தனையும் எடுத்து உள்ளால போடுவான். போட்டோன்னா அதே மாதிரி டபுளாக வரும் வெளியே. உடனே என்ன பண்ணுவான், பர்ஸில் இருக்கிற பணத்தில் ஒரு $2 எடுத்து விடுவார் உள்ளால. பார்த்தா வெளியே அப்படியே 4 வெளியே வரும். அப்பா என்ன பண்ணும், உடனே என்ன பண்ணுவோம், பர்ஸில் இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்து கழுத்துலையும் காத்துலையும் கிடக்கிற செயினை எல்லாம் எடுத்து எல்லாம் போட்டால் எப்படி வரும், டபுளாக வரும்னு அப்படி போடுவான் பாருங்க. அவன் உள்ளால இருந்து சட்டரை மூடிட்டு போயிடுவான். ஐயோ வயிற்றால வாயால் அடிப்பாங்க பாரு அவன். ஐயோ எல்லாம் போச்சே. பேராசை பெரும் நஷ்டம். கொஞ்சம் கவனமாக வாழணும். போதும் என்கிற வாழ்வு நமக்கு இருந்தால் போதும். ஆமாம், போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தி இருக்கணும். 7ஆம் வசனம் சொல்லுகிற, உலகத்திலே நான் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து நான் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். எதுவுமே கொண்டு போக முடியாது. நம்ம வரும்போது எதுவும் கொண்டு வந்ததும்
இல்லை. ஏதாவது கொண்டு வந்தீங்களா வரும்போ? ஆமாம். ஒருவேளை கல்யாணம் பண்ணி வரும்போ கொஞ்சம் சீதனங்கள்லாம் கொண்டு வந்திருப்பீங்க. ஆனால் பிறக்கும்போது யாராவது ஏதாவது கொண்டு வந்தாங்களா? ஆமாம், ஒன்றுமே கொண்டு வர்றதில்லை. அதே மாதிரி தான் போகும்போதும் எதுவே கொண்டு போகிறதுமே இல்லை. அதனால உண்ணவும் உடுக்கவும் நமக்கு இருந்தால் போதும் என்று என்ன வேண்டுமாம்? ஐஸ்வர்யவான்கள் ஆக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலே அழிவிலே அமிழ்த்தும் மதிகேடும் சேதவுமான பலவிதமான இச்சைகளிலும் விழுவார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வெளியே போயிட்டாங்களாம் அநேகர் அப்படின்னு பவுல் தீமோத்தேயுக்கு புத்தி சொல்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் மிகவும் கவனமாக காணப்பட வேண்டும், கவனமாக காணப்பட வேண்டும். எனவே நீங்கள் செய்கிற தொழிலில் இருந்து, நீங்கள் செய்கிற தொழிலில் ஒரு வருமானம் அது போதும். வீண் செலவு இல்லாதபடி சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், 10,000 ரூபா சம்பாதிச்சுட்டு வந்தோம்னா 15,000 ரூபாய்க்கு உங்கள் ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணியிருக்கு. திடீர்னு வீட்டில் இருக்கிற டிவி ரிப்பேர் ஆகும், அங்கே கொண்டு போனால் 5,000 கேட்பான். ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆயிரும், மிக்சி ரிப்பேர் ஆயிரும். எதுவுமே ஆக நல்லபடியாக இருந்துகிட்டு இருந்தோம்னா நமக்கு அந்த வருமானம் நிலந்து இருக்கும். இது போதும் பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அந்த எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும், அந்த எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும். உலகத்திலே நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து ஒன்றுமே கொண்டு போனதும் இல்லை, கொண்டு போகிறதே கிடையாது. சோத்திரம். அதனால நாம் கவனமாக இருக்க வேண்டும். சோத்திரம். சங்கீதம் 40:1 வாசியுங்கள். சங்கீதம் 40:1. நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சில காரியங்களை நான் கற்றுக் கொடுக்கிறேன். கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா சொல்லலாமா? எனவே நாம் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நமக்கு வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாத்திலும் அவசரப்படக்கூடாது. கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஆமென். நமக்கு வருகிற பிரச்சனை யாரால வருகிறது, நமக்கு வருகிற பிரச்சனை யார் உண்டு பண்ணுறது, இந்த பிரச்சனை எதனால வந்தது என்று சொல்லி எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமென். எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு தெரியும். எனவே ஆண்டவருக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை. அதனால கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கணும். ஆமென். இந்த தாவீது அனுபவத்தோடு எழுதுறார். அவனை சவுல் துரத்தாத இடம் கிடையாது. இவன் வீட்டில் இருக்கும்போது அவனுக்கு பேய் பிடித்து விட்டது. அந்த பேயை துரத்துறதுக்கு அவன் சுரமண்டலம் எடுத்து வாசிக்கும் போது சவுல் என்ன பண்ணுகிறான், ஈட்டி எடுத்து இவனை குத்துறதுக்கு பார்க்குறான், சுவரோடு சேர்த்து குத்துறதுக்கு பார்க்குறான். ஆண்டவர் அங்கிருந்து தப்பித்து விட்டார். கோலியாத்தையே கொன்னவன் சவுலை கொல்றதுக்கு எவ்வளோ நேரம், ஆனாலும் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தான். ரைட். இன்னொரு இடத்துல போகிறான், இவனுக்கு பயந்துக்கிட்டு வீட்டை விட்டு காட்டுக்கு போயிட்டான். காட்டுக்கு போனவனையும் துரத்தி அவன் வேட்டையாடுகிறான். நமக்கு நன்றாக தெரியும். ஒரு இடத்துல போகும்போது அவன் சவுல் காலை கடனை முடிப்பதற்கு ஒரு கெபியில போய் அங்கே கெபி பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறான். இவன் அங்கே தான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான் தாவீது. இது அவனுக்கு தெரியாமல் அங்கே போயிருக்கிறான். நைஸாக சால்வையின் தொங்கலை அறுத்துட்டு வந்துட்டான். அப்பவும் கூட இருக்கிறவன் சொல்கிறாங்க, இவனை ஒரே வெட்டி போட்டுரு. இல்லை, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேலே நான் கை போடக்கூடாது, பொறுமையாக இருக்கிறான். அவன் அந்த இடத்துல சொல்லுவான், அந்த ஈட்டி செம்பையும் எடுத்துகிட்டு வருவான் பாருங்க. இன்னொரு இடத்துல அவன் நல்லா தூங்கும்போ ஒரே குத்திரட்டுமா? இல்லை, கர்த்தர் அபிஷேகம் பண்ண மேலே கை போடக்கூடாது. அவர் யுத்தத்திலேயோ எப்படியோ அவர் சாகட்டும், யுத்தத்தில் போய் எதிரி கொன்னாலும் சரி, இல்லை எதிரிகள் கொன்னாலும் சரி, இல்லை எப்படியோ அவன் சாகட்டும், நான் என்ன பண்ண மாட்டேன். கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தான். கர்த்தருக்காக பொறுமையோடு. எந்த ஈட்டியினாலே தாவீதை உருவ குத்தலாம் என்று போனானோ, எந்த ஈட்டினாலே அவன் தாவீதை அழிக்க வேண்டும் என்று அந்த ஈட்டியை அவன் தரையிலே நட்டு அதில் விழுந்து செத்தான். அன்பு தெய்வ பிள்ளைகளே, கவனமாக இருக்க வேண்டும். எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம யுத்தம் பண்ணக்கூடாது, நம்ம யுத்தம் பண்ண வேண்டாம். கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருப்பன். அவர் நம் பக்கமாய் சாய்வார். நிச்சயமாக நம்முடைய விண்ணப்பங்களுக்கும் நம்முடைய
மனதில் இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் பதில் அவர் தருவார். அல்லேலூயா சொல்லலாமா? எனவே போதும் என்கிற மனதோடு வாழ்கிற போது நமக்கு என்ன வேண்டும்? பொறுமை வேண்டும். பொறுமை வேண்டும். ஆமென். சோதரம். பொறுமை வேண்டும். தெய்வ பக்தியை விட்டுறக்கூடாது. எல்லா இடத்துலையும் என்ன விட்டுறக்கூடாது? நான் தெய்வ பிள்ளை, நான் தேவ பிள்ளை, அப்படி செய்யக்கூடாது, நான் தேவ பிள்ளை என்பதை மறந்து விடவே கூடாது. மறந்து விடவே கூடாது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சோத்திரம். யோபின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். நான் ஒரு நினைப்பூட்டுதலாக மாத்திரம் நான் சொல்லிவிட்டு போகிறேன். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து நான் வந்தேன், நிர்வாணியாய் நான் அவ்விடத்திற்கு போகுவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. பிரியமானவர்களே, அவனுக்கு ஒரே நாளிலே பிள்ளைகள் மரித்து போனார்கள், வீடு இடிந்து விழுந்து விட்டது, எதிரிகள் வந்து ஒட்டகம் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் ஓட்டிக்கொண்டு போய்விட்டார்கள். ஒரே இழப்பு, நஷ்டம், வேதனை. அவன் சொல்லுகிறான், நான் என் தாயின் கர்ப்பத்தில் வரும்போது நான் ஒன்றும் கொண்டரல, நான் திரும்ப இந்த உலகத்தை விட்டு நான் தேவனை அனுப்பின இடத்துக்கு போகும்போதும் நான் எதுவும் கொண்டு போறதில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அப்படி நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, தான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கிற அனுபவம். கர்த்தருக்காக அவனுக்கு ஒன்று தெரியும், என் தேவன் என்னை நஷ்டப்பட விட மாட்டார். நஷ்டப்படுகிறாருனாலும் அது அவருடைய. ஆமாம், நான் ஒன்றும் கொண்டுடல, எல்லாம் அவர் தான் கொடுத்தாரு. ஆடு மாடு ஒட்டகம் வீடு எல்லாத்தையும் பிள்ளைகள் எல்லாம் அவர் தான் கொடுத்தாரு. சரி, அவருக்கு வேணும்னு எடுத்துக்கிறாரு, போ, என்னை தனியாக விட்டுட்டாரு, பரவாயில்ல. சாத்தானுடைய சவாலை ஜெயிக்க தேவன் அவனுக்கு கிருபையை கொடுத்தார். அவன் நாவினாலே பாவம் செய்யவில்லை, உதடினாலே பாவம் செய்யவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருபோதும் நாம் நம்முடைய வாழ்க்கையில வருகிற துன்பங்களுக்காக நம்ம வாயை திறந்து நான் ஏன் தான் பிறந்தேன், நான் ஏன் தான் வாழ்கிறேன், ஏன் தான் இருக்கிறேன் ஒரு காலம் சொல்லாதுங்க. உங்கள் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் என்னை அனுமதிக்கிறார், கர்த்தர் இந்த வழியில் நடத்துகிறார், அவ்வளோதான். அதனால அவன் சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரையா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. கவனமாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. கர்த்தர் மேலே உன் பாரத்தை வை, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானே என்ன பண்ண மாட்டார், ஒருபோதும் தள்ளாட விட்டார். கவனமாக இருப்போம் பிரியமானவர்களே. எனவே நம்மை வைத்திருக்கிற நிலைமை போதும் என்று எண்ண வேண்டும். ஆமென். நம்மை வைத்திருக்கிற நிலைமை, சரி, இந்த நிலைமையில் வச்சிருக்கிறார், இந்த ஊரில் வச்சிருக்கிறார், இந்த தெருவில் வச்சிருக்கிறாரு, அதற்காக அதை சோதரிக்கணும். ஐயோ, இந்த தெரு ரொம்ப மோசமான, வித்துட்டு எங்கேயா ஓடிடலாமான்னு நினைக்காதுங்க. ஓடினா அந்த தெருவில் அதுக்கு மேலான ஆளாக இருப்பான். அந்த ரெகோபெயாம் சாலோமோனுங்கிற மகன், அவன் சொல்லுவான், முதியோர் சொல்ல கேட்காம இளைஞருடைய சொல்ல கேட்ட, அப்பா நல்லா ஆட்சி செய்தாப்பா, நீ கொஞ்சம் நல்லா பண்ணுவோம், உனக்கு பக்கத்தில் எல்லாம். அவன் சொல்கிறான், என் அப்பா சாட்டையினால தான் நீ தப்பு செய்தவன் அடித்தான், நான் தேளுனால உங்களை கொட்ட வைப்பேன் பாரு அப்படின்னு. அதனால் நீங்கள் இங்கே இருக்கிறவங்க, நம்ம அக்கம் பக்கம் இருக்கிறவங்க நல்லவங்க தான் எல்லாரும், ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்க. அதுக்கு பயந்து ஓடுனீங்கன்னா அவன் ரொம்ப பொல்லாதவனாக இருப்பான். வேறு இடத்துல போய் வீடு கட்டினான், அதுக்கு மேலே இருக்கும். அதனால் எல்லா இடங்கள்லையும் பிரச்சனை உண்டு, எல்லா இடங்கள்லையும் உண்டு. கொஞ்ச நாள் தான் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படுகிற மகிமைக்கு ஒப்பிடத்தவைகள் அல்ல. கொஞ்ச நாள் அப்படி இப்படி இருக்கும். ஆமாம், சோத்திரம். என்ன பண்ண முடியும்? இப்போ எனக்கு மனுஷனால தொல்லையே இல்லை, நான் நாய்ங்கள்னால ஒரே தொல்லை. வீட்டுக்கு முன்னால் கேட்டு, நம்ம கேட்டுக்கு முன்னாடி தான் வந்து அவர் கக்கூஸ் பேழுவார். அதுவும் 1 2 இல்லை, 3 4. இப்போ மனுஷனால எனக்கு எந்த ஒரு தொல்லையுமே இல்லை. அதனால தான் என்னமோ சொன்னார், நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொன்னார். அதனால் டெய்லி நாம் 10 ரூபா 20 ரூபாய்க்கு ப்ளீச்சிங் பவுடர் போட்டோன்னா அவங்க வராத மேலே இருக்கிறாங்க. சரி, 10 ரூபாயோட 20 போச்சே போ. எனவே எந்த இடத்துலையும் நமக்கு பிரச்சனை உண்டு பிரியமானவளே.
ஆமாம், ஏனால என்ன பண்ண கூடாது, நம்ம கலங்கவே கூடாது. போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தி மிகுந்த, அதை நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா. நிறைய பேர் அந்த ஊரில் வாழ்ந்துருக்கலாம், அந்த ஊரில் வாழ்ந்துருக்கலாம். இல்லைங்க, அந்த திருவான்மியூர், அடையாறு, அந்த பெருங்குடி, வேளச்சேரி எல்லாம் பாருங்கள், மழை காலத்தில் அப்பா வாழவே முடியலை. யாராவது இந்த மழை காலத்தில் எனக்கு கழுத்தளவு தண்ணி வந்துச்சு, ஐயோ நான் போய் அந்த ஸ்கூலில் இருந்தேன், மண்டபத்தில் இருந்தேன்னு நீங்கள் யாராவது சொல்கிறீங்களா? அந்த அம்பத்தூர் ஏரியாவில் இருக்கிறவங்க. அப்போ நீங்கள் உங்களை ஆண்டவர் சேஃப்டியான இடத்துல வச்சுருக்கிறார். புரிகிறதா? அதனால் சண்டைகள் எல்லாம் கொஞ்சம், மன கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். பக்கத்து வீட்டு அக்கா ஏதாவது சொன்னாங்களேன்னா மறுநாள், அக்கா நல்லா இருக்கிறீங்களான்னு போய் கை கொடுத்து பாருங்க, என்ன திடீர்னு ஞானோதயம் உதிச்சிருக்கு, அக்கா உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அக்கா நல்லா இருங்கன்னு சொல்லுவேன். அல்லேலூயா சொல்லலாமா? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க அப்படின்னு பாட்டு பாடிட்டு போயிட்டே இருக்கணும். ஆமாம், கர்த்தர் நல்லவன். அவர் ரெடியாக இருக்கிறார் அவர் வேலையை பார்க்கறதுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தி நமக்கு காணப்படணும். ஆமாம், நான் ஒவ்வொரு தடவையும் உங்கள்கிட்ட வந்து கொடுக்குற செய்தி உங்களுக்கு பிரயோஜனப்படுதோ இல்லையோ எனக்கு தெரியாது. யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரயோஜனப்படுது. அதனால் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்கிறது நான் சொல்லிடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தர் 2:20. எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்தபடி தன் பூர்வோதரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தால், எஸ்தர் மொர்தெகாய் இடத்தில் வளரும்போது அவன் சொற்பேச்சு கேட்டு நடந்தது போல இப்போதும் அவன் சொற்பேச்சு கேட்டு நடந்தாள். இல்லையா சொல்லலாமா? என்ன கதை அப்படின்னா, இந்த எஸ்தருடைய தாய் தகப்பன் மரித்தபடினாலே அவளுடைய பெயர் அஸ்ஸாள், அனாதையாகிவிட்டாள். அப்பொழுது தன்னுடைய பெரியப்பா மகன் மொர்தெகாய், அவன் சொல்வான், சிறிய தகப்பன் மகளாகிய அஸ்ஸாளை வளர்த்தான் என்று. எனவே ஒரு அண்ணன் முறை அவர்கிட்ட வளர்கிறார், சொற்பேச்சு கேட்டு வளர்கிறாள். இப்போ மொர்தெகாய்ட்ட என்ன, எப்படி வளர்றாவ? மொர்தெகாய்ட்ட வளரும்போது என்ன பேச்சு கேட்டு வளர்றா? சொற்பேச்சு கேட்டு வளர்ந்தாள். நம்ம வேணும், எஸ்தர் 2:20 கவனமாக இருக்கணும். என்ன பேச்சு கேட்டு வளர்ந்தா? பத்தியா விட்டுட்ட பாரு. சொற்பேச்சு கேட்டு அந்த பெரியப்பா மகன் அண்ணன் முறை அவர் தன் மகளாக வளர்க்கிறார். அப்போ வீட்டில் வளரும்போது சொற்பேச்சு கேட்டு வளர்ந்தாள். ஆமாம், இப்போ இவ எங்கே வந்துட்டா? இப்போ அரண்மனை வாசியாக வந்துட்டா. அந்த ஆகாஸ்வேர் ராஜாவுடைய மனைவி சொற்பேச்சு கேட்காம போகும்போது என்ன பண்ணுறா? எல்லா கன்னி பெண்களையும் வரவழைங்களா, நம்முடைய ராஜா ஆகாஸ்வேர் ராஜாவுக்கு நல்ல ஒரு பெண்ணை பார்க்கணும்னு சொல்லும்போது மொர்தெகாய் நைஸாக என்ன பண்ணார்? வாம்மா நீயும் வா. ஆமாம், இவங்க யூதர்கள், அடிமையாக வந்தவங்க, இங்கே அடிமையாக வந்தவங்க, சிறைபிடித்து வந்தவங்க. அதனால அவன் சொல்கிறாரு, யூதர்கள்னு சொன்னால் ஒருவேளை சேர்க்காம போயிடுறான் அந்த ஆள், அதனால நீ பூர்வ வார்த்தை எல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவள் எப்படி தன் தாய் தகப்பன் மரித்த பின்பு அந்த மொர்தெகாயினுடைய சொல் பேச்சு கேட்டு நடந்தாலோ, இப்பொழுது ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அவள் வந்து விட்டாள். இப்போ என்ன வாழ்க்கைக்கு வந்துட்டா? அரண்மனை வாழ்க்கை, ராஜாத்தியா மாறிட்டா. அந்த வாழ்க்கைக்கு வந்த பிறகும் அவள் எப்படி தான் நடந்தாலாம்? மொர்தெகாயினுடைய சொல் பேச்சு கேட்டு நடந்தாள். அல்லேலூயா சொல்லலாமா? அநேக பிள்ளைங்க குழந்தை பருவத்தில் இருக்கும்போது தாய் தகப்பன் சொல்ல பேச்சு இருந்தாலும் நல்லா படித்து ஆளாகி பெரிய ஆள் ஆகிட்ட பிறகு தாய் தகப்பன் சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க. கல்யாணம் ஆகி போயிட்டு வரலாம், புருஷன் பேச்சையும் கேட்க மாட்டாங்க, மாமியார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, அம்மா இப்படி பண்ணுறாங்க அப்படி. இல்லை அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், நீ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னு சொன்னால் அந்த பேச்சையும் கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த எஸ்தர் தன் வீட்டில்
எப்படி மிருதகாயிட்ட கீழ்ப்படிந்து வளர்ந்தாலோ அரண்மனையில் வந்த பிறகும் அவள் மிருதாயினுடைய சொற்பேச்சை கேட்டு நடந்தாள். அல்லேலூயா சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, கவனமாக இருக்க வேண்டும். ஏன் இன்றைக்கு பிரச்சனை? ஏன் இன்றைக்கு குடும்பங்களில் பிரச்சனை? ஏன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை? சொற்பேச்சு கேட்கறது கிடையாது. எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும், சொற்பேச்சு கேட்டு. ஆமாம், நல்லதாக இருந்தால் நீங்கள் அதை சொற்பேச்சு கேட்கணும். ஒருவேளை அவங்க அம்மா அப்பா சொல்கிறது ஒருவேளை நல்லது இல்லைன்னாலும் அவர்களுக்கு நீங்கள் எடுத்து புத்தி சொல்லுங்க. இல்லை இது இப்படி அப்படின்னு அவங்கள புரிய வைங்க. ஆமாம், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை நீங்கள் இப்போ படித்து பெரிய ஆள் ஆகிட்டீங்க, அப்போ அவங்களுக்கு புரிய வைக்கணும். சண்டை போடக்கூடாது, புரிய வைக்கணும். அப்பொழுது சமாதானமாக இருக்க முடியும். இன்றைக்கு போதும் என்கிற வாழ்க்கை இல்லை. இந்த பிள்ளையை படிக்க வச்சேன், ஆளாக்குனேன், கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், இப்போ என்ன மதிக்கிறது இல்லை, அப்படி பண்ணுது, இப்படி பண்ணுது, அப்படி பண்ணுது, இப்படி பண்ணுது, இப்படி பண்ணுது. அந்த ஒரு மன நிறைவு இல்லை, மன நிறைவு இல்லை. ஏன்? சொற்பேச்சு கேட்கறது கிடையாது. ஆமாம், யாருமே சொற்பேச்சு கேட்கறது. நம்ம யாருக்கிட்ட சொன்னால் அவங்களும் கேட்க மாட்டாங்க, அவங்க ஏதாவது சொன்னால் நம்மவும் கேட்க மாட்டாங்க. சொற்பேச்சு கேட்காம போட்டு இழுத்துட்டு கிடக்கும். அல்லேலூயா சொல்லலாமா? சோதரம். சொற்பேச்சு கேட்கணும், நிதானித்து அறியணும். ஒருத்தர் பேசும்போது மற்றவங்க நிதானித்து இவங்க சொல்கிறதுல நல்லது இருக்கா கெட்டது இருக்கான்னு, கெட்டதாக இருந்தால் அவங்களுக்கு நல்லதாட்டு சொல்லி கொடுங்க. இல்லை இது இப்படி, இது அப்படி, இதை புரிய வைக்கணும். அல்லேலூயா சொல்லலாமா? சோத்திரம். கோவப்போட்டோ சண்டை போட்டோ பிரயோஜனமே கிடையாது. ஆமாம், அப்போ நம்ம என்ன இருக்கணும்? நம்மகிட்ட அப்போ பொறுமையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். ஆமாம், சில நேரங்களில் நம்ம சொற்பேச்சு கேட்டு தான் இருக்கணும், சொற்பேச்சு கேட்டுருக்கணும். தாய் மகள்கிட்ட, தகப்பன் மகள்கிட்ட சொல்லும்போது அந்த மகளும் என்ன பண்ணணும்? சொற்பேச்சு கேட்கணும். அந்த பிள்ளைங்க சொல்லும்போதும் பெற்றோர் சொற்பேச்சு கேட்கணும். அப்படி கேட்கும்போது பிரச்சனையே இல்லை, பிரச்சனையே இல்லை. அல்லேலூயா சொல்லலாமா? அந்த கவனமாக இருக்கணும். அந்த எஸ்ஸை தன்னுடைய குடும்பத்தில் வீட்டில் இருந்தது போல அரண்மனையிலும் தன்னுடைய என்னை வளர்த்தவர் சொன்ன பேச்சு கேட்டு நடந்த போல நான் நடப்பேன் என்று சொல்லி அவள் நடந்தாள். ராஜாத்தியாய் ஆயிட்டாள், ராஜாத்தியாய். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17:8. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. ஆமாம், எலியா என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் சொல்றார், நீ எலியாவிட்ட, நீ இப்பொழுது எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அல்லேலூயா சொல்லலாமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகாப் ராஜா அரசாட்சி செய்கிற காலம். இப்பொழுது அந்த ஆகாப் அநியாயமாய் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறான். ஆண்டவருக்கும் அவன் பேர்ல கோபம். ஒரே விக்கிரக ஆராதனை, அங்க பாகாலை கும்பிட்டு இருக்கிறாங்க. உடனே ஆண்டவர் இவனை அனுப்புகிறார். ராஜா அரண்மனையில் போய் சொல்லுகிறான், என் வாக்குனாலே அல்லாமல் இந்த பூமியில மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது, போய் அப்படின்னு. அப்ப என்ன, ஒரே பஞ்சம். சொல்லிட்டு என்ன சொன்னார் ஆண்டவர், நீ போய் கேரித் என்கிற ஆற்றண்டையில ஒளிந்து கொண்டு அங்கே உன்னை போஷிக்கும்படி நான் காகங்களுக்கு கட்டளையிடுவேன். அல்லேலூயா சொல்லலாமா? 2ஆம் வசனம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், இவ்விடத்தை விட்டு நீ கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்க கேரித் ஆற்றின் ஒளிந்து கொண்டு அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். அல்லேலூயா சொல்லலாமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நான் இது எவ்வளோ நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே நீங்கள் சண்டே கிளாஸில் கற்றுக்கிட்ட பாடம். ஆனால் இதிலேருந்து நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், ஒரு மனிதன், குழந்தை அல்ல, நல்ல மெச்சூரிட்டியான மனுஷன், இவர் இப்பொழுது சன்னியாசியாக இருக்கிறார், ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருக்கிறார். இவர்கிட்ட சொல்கிறார், நீ போய் அரண்மனையிலேயோ இல்லை வேற எங்கேயோ ஒரு வீட்டிலே போய் குடியிருன்னு சொல்லலை, ஆற்றண்டையில் போய் ஒழிச்சிட்டுரு. ஒன்று ஆகாப் தேடுவான், அதனால எங்கேயாவது என்ன பண்ணு, ஒளிந்துட்டுரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடி. என்ன தண்ணீரை குடி? ஆற்றின் தண்ணீரை குடி. உனக்கு நான் காகத்துக்கு கட்டளையிட, அதுக்கு உனக்கு காலையும்
சாயங்காலம் எல்லாம் உனக்கு சாப்பாடு கொண்டு வந்து தரோன்னு சொல்கிறான். நீங்களும் நானும் நம்புவோமா? இந்த காகமே யார்கிட்டையாவது எதாவது இருந்தாலும் பிடுங்கி தின்றது, அதுவே பிடுங்கி தின்றது. இது போய் எனக்கு ஆகாரம் தரணும் உம்ம வார்த்தையை நம்பி நான் ஆற்றங்கரையில் போயிருந்தேன்னா அவ்வளோதான், நான் அழிஞ்சேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஊழியமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் போயா அப்படின்னு எங்கேயாவது ஓடி போயிடுவோம். ஆனால் அவன் என்ன பண்ணான்? ஒன்றுமே சொல்லலை. ஆற்றங்கண்டையில் ஆற்றில் வந்த தண்ணீரை குடிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியல, எனக்கெல்லாம் ஆற்று அனுபவம்லாம் நிறைய உண்டு. ஆற்றில் தண்ணீர் வருதுன்னு வைங்களா, இப்போது இந்த பக்கமாக ஒரு ஆறு போகுதுன்னு வைங்களேன், இந்த ஆறு போகுது. இந்த ஆற்று எங்கே தொடங்கியிருக்குன்னு வைங்களா, ஆந்திராவில் தொடங்கினது. தொடங்கி அப்படியே விசாகப்பட்டினம் ஆந்திராவில் தானே இருக்குது, அப்படியே வருது. அங்கே ஒருத்தன் மாடை குளிப்பாட்டுவான் எதில் போய். இன்னும் விளக்கமாக நான் சொன்னேன்னா நீங்கள் ஐயோ என் ஆற்று தண்ணியை குடித்ததெல்லாம் போதான் அப்படின்னு. ஒருத்தன் ஆட்டை கழுவான், ஒருத்தன் மாட்டை கழுவான், ஒருத்தன் பாத்திரத்தை கழுவான், அப்படியே வருவான். ஒருத்தன் காலை கடனை முடித்து விட்டு அதையும் கழுவுவான். இதை தாண்டி தான் இந்த ஆற்று தண்ணி வந்துட்டு இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், குடிச்சானே நமக்கு செய்வோமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, கவனமாக இருக்கணும். திரும்பவும் பிள்ளைங்கள தான் வரேன். ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்கா, அவள் என்கிட்டே அடிக்கடி கோவிச்சு விடுவேன். ஐயோ பொதுவாக சொல்கிறது, கவலைப்படாது. காலமே எழும்பினோடனே என்ன செய்து வச்சிருக்கிறீங்க? உப்புமா செய்து வச்சிருக்கோம். உப்புமா செய்து வச்சிருக்கிறான். எனக்கு இடியப்பம் தான் வேணும்னு இல்லாததான் கேட்பாங்க. மறுநாள் இடியப்பம் கேட்டாலும் இடியப்பம் வாங்கி வச்சா நான் அப்போ தான் இட்லி கேட்பாங்க. மாறி மாறி கேட்பாங்க, திருப்தியே இல்லை. ஆனால் எலியா என்ன பண்ணார்? ஆற்று தண்ணீரை குடிக்கணுமா? குடிச்சிடும் ஐயா. காகம் கொண்டு வருமா? சரி வரட்டும், அதைத்தான் சாப்பிட்டான். சரி, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அதை தான் முதல்ல படித்தேன். நீ இப்போ ஆற்று தண்ணீரும் வற்றி போச்சு, எல்லாம் போயிடுச்சு, உள்ளதும் போச்சு. இப்போ நீ எழும்பி ஊருக்குள்ளால போ, அங்கே சாரிபாத் அந்த ஊருக்குள்ள போ, அங்கே ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன், உன்னை போஷிக்கும்படின்னு சொன்னார். நல்லா கவனிக்கணும். விதவைக்கு கட்டளையிட்டேன், நீ போ, அங்கே போஷிப்பாங்க. இவர் போறாரு. அங்கே ஒரு அம்மா விறகு பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் ஒன்றும் கேட்கல, நீ விதவையா இல்லை உனக்கு புருஷன் இருக்கிறாரா? ஏன்னா ஆண்டவர் எங்கே போக சொன்னார்? விதவைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். அவர் ஒன்றுமே அவர் கேட்கல. அவர் போனார். அந்த அம்மா விறகு பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டான்னு. ரைட்டு. இந்த அம்மா உடனே என்ன பண்ணாங்க? யாருமே குடிக்க தண்ணி கொடுப்பாங்க, கேட்டால் கொடுக்காமலாம் இருப்பாங்க. தண்ணி கொண்டு போகும்போது இவர் சொல்கிறாரு, அம்மா கொஞ்சம் பசிக்குதம்மா, கொஞ்சம் ஒரு அடையன் செய்துட்டு வா. அடை ஏதோ சப்பாத்தியோ புரோட்டாவோ ஏதோ ஒன்று நினச்சிக்கிடுங்களேன், செய்துட்டு வான்னு. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா பானையில் ஒரு பிடி மாவு இருக்குது, கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, நானும் என் பையனும் அதை செய்து சாப்பிட்டு செத்து போகிறதுக்காக ஒரு அடையை செய்ய போகிறேன் யா அப்படின்னு சொன்னான். எவ்வளோ ஸ்டேட்மெண்ட் பாரு. என்ன? நானும் என் பையனும் சாப்பிட்டு செத்து போகிறோம். உடனே புரிஞ்சுக்கிட்டாரு இவர். இப்போது நானும் பையனும்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த அம்மா யார் தான்? சரியான அட்ரஸுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் இரமா வெளியே போயிருந்தோன்னு வானத்தை பார்த்து, ஆண்டவரே உமக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அந்த அம்மாவே சாவ போகிற கிழவி, அதுக்கிட்ட ஒருபடி எண்ணெய் மாவு தான் இருக்குது, அதில் போய் நான் ஒரு ஆம்பளை பங்கு கேட்க போயிட்டேன், வெக்கம் இல்லை, நான் இங்கே போய் நாண்டு சாவ போகிறேன் ஐயா, போயா நான் சாவ போகிறேன், போகிறேன்னு ஓடினாரா? நிறைய பேர் அப்படி தான் ஓடுறாங்க. ஐயோ இங்கே வாழவே முடியாது. நீ எங்கே இருந்தாலும் மனரம்யமா இருக்கணும். ஆமாம், பவுல் சொல்றாரு, வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும், குறைபடவும் போதிக்கப்பட்டிருக்கிறேன், எந்த நிலைமை இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன்.
இதெல்லாம் நான் கற்பனை சக்தியில் பார்க்குறதுங்க. நான் பேசுறது கற்பனை சக்தியாக இருந்தாலும் உண்மை தானே. நான் என்ன கேட்பேன், ஐயா ஒரு செழிப்பான வீட்டில் போய் நான் அங்கே போஷிக்கிறதுக்கு உனக்கு கட்டளை இட்டுன்னு சொன்னாலும் பரவாயில்ல. இல்லை இவர் முன்னாடியே போய் சொன்னாரா, அந்த அம்மாகிட்ட நான் ஒரு சன்னியாசியை அனுப்புகிறோம்மா, அவர் ஒரு ஊழியக்காரரு, நீ கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிக்கா. இவர் என்ன சொன்னார், நான் விதவைக்கு கட்டளை இட்டேன்னு சொன்னார். பொய் சொல்லி தானே அனுப்புனார். எப்படி இருக்கு பாருங்க நம்ம வாழ்க்கையெல்லாம் எப்படி தான் இருக்குன்னு. இவர் ஒன்றுமே கேட்கலங்க. அவர் சொன்னார், அம்மா நீ சொல்கிறதுக்கார நீ கொஞ்சம் போல இருக்கு, சாப்பிட்டு செத்து போகிற, நீ என்ன பண்ணு, ஏன்னா பஞ்சம் அவ்வளவு, 3.5 வருஷம் அங்கே மழை இல்லை, அதனால பஞ்சம், ஆற்றுலயே தண்ணி தீர்ந்து போச்சே. ஏம்மா நீ போய் அதில் என்ன பண்ணு, ஒரு பிடி இருக்குல்ல அதில் ஒரு சின்ன அடையை செய்துட்டு வா, மொத்தத்தையும் செய்துட போகிற, சின்ன அடையை செய்துட்டு எனக்கு கொண்டு வா முதல்ல, எனக்கு வயிறு பற்றிக்கிட்டு எரியுது, சாப்பிட்டு ரொம்ப நாளாகி போச்சு, பயங்கர பசி, கொஞ்சம் எடுத்துட்டு வா, அதை சாப்பிடலாம், அப்புறம் உனக்கும் உன் பிள்ளையும் பஞ்சகாலம் முடிவு மட்டும் சாப்பிடலாம். அப்படி தானே சொன்னார் அவர். நான் ஒன்றும் பொய்யா பேசலையே. பதிமூணாம் வசனம், அப்படியே எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதில் ஒரு சிறிய அடைய பண்ணி என்னத்தை கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறையும் செய்யாதம்மா, நீ போமா முதல்ல ஒரு சின்னது செய்துட்டான்னு. நம்ம என்ன பண்ணுவோம், இருக்கிறது கொஞ்சம் தானே நான் சொல்கிறேன், எனக்கு கண்ணா கட்டு போச்சு, இதில் வேற பானையில் குறையும் செய்யாது எண்ணெயும் குறையாதுன்னு வேற சொல்கிறீங்க. ஐயா என்னையா சொல்கிறீங்க, இப்போ நம்ம கேள்வி மேலே கேள்வி கேட்போம், அப்படி தானே. அவர் சொல்கிறாரு, போ ஆயத்தப்படுத்தி எனக்கு கொண்டு வார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அம்மா ஆயத்தப்படுத்திட்டாங்களே, கொண்டு ஒரு செம்பு தண்ணியை கொண்டுட்டாங்க. கீழ்ப்படிதல் போதும் என்கிற மனம் அந்த அம்மாவுக்கு போதும். அதில் அவர் சொல்கிறாரு, சொல்கிறது நடக்குதோ இல்லையோ, முதல்ல என்ன பண்ணிடலாம், ஏதோ பாவம் அந்த மனுஷன் கேட்குறாரு, சின்னதாக ஒன்று பண்ணி கொடுக்கலாம், அப்புறம் நம்ம வாழ்கிறனோ சாகிறோன்னு அது அப்புறம் அப்படின்னு கொடுத்தாங்களே. அந்த மனம் வேணுமே, அந்த மனசு வேணுமா வேண்டாமா? இல்லையா சொல்லலாமா? எங்கள் ஊரில் எல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப சொந்தத்தில் நெருங்கினவங்களெல்லாம் ஏம்மா பையனுக்கு பீஸ் கட்டணுமா, கொஞ்சம் ஏதாவது ஒரு வளையலோ ஏதோ ஒரு செயினுன்னு கொடுங்க, நான் கொஞ்சம் அடமானம் வச்சு உங்களுக்கு அப்புறம் மீட்டு தரேன்னு கொடுப்பாங்களே. எங்கள் அம்மாலாம் கொடுத்துருக்குறாங்க, நான் பார்த்துருக்குறேன், கொடுக்குறாங்க. நல்ல உள்ளவங்களும் என்ன இருக்கிறாங்க, நல்ல உள்ளவங்க இருக்கிறாங்க, நல்ல உள்ளவங்க. அப்படியே அவங்க போனாங்க, அவங்க நான் வாழ்நாளெல்லாம் சாப்பிட்டாங்க. எனவே போதும் என்கிற மனது நமக்கு இருக்கணும். இந்த ஐயா சொன்னாரே, நம்ம தான் செய்து பார்க்கலாம் அப்படின்னு. இல்லையா சொல்லலாம். நான் கூட எல்லாம் நிறைய பேர் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசமாக ஜெபம் பண்ணுங்க, கவலைப்படாதுங்கன்னு. நீங்கள் என்னைக்காவது கவலைப்படாமல் ஜெபம் பண்ணீங்களா? ஒரு நாளை சொல்லுங்கள், கவலைப்படாமல் நான் ஜெபம் பண்ணேன் ஐயா. எங்கய்யா அது அப்படியே மலை மாதிரி கவலை நிற்குது ஐயா, என் எதிரிலே நிற்குது ஐயா, நான் எங்கேயா கவலைப்படாமல் இருக்கேன். கவலைப்படாங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க. இல்லையா சொல்லலாமா? ஆமாம், உலகத்தார் சொல்கிறாருங்க, உலகத்தான் சொல்கிறான், மரம் வச்சவன் தண்ணி ஊற்றாமல் போயிடுவானான்னு. ஏன் உங்களை படைத்த தெய்வம் உங்களை காப்பாற்ற மாட்டாரா, வழி நடத்த மாட்டாரா? அப்போ ஏன் நமக்கு அந்த நம்பிக்கை இல்லை? ஆண்டவரை நம்புங்க. தாவீது சொல்லுவார், கர்த்தரை என் வலது பக்கத்தில் வைத்திருக்கிறேன், அவர் எனக்கு முன்பாக இருக்கிறார், அவர் வலது பார்சத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவதில்லை. அந்த நம்பிக்கையோடு இருக்கணும் பெரியமான. அந்த பாருங்க, அந்த விதவை நம்பிக்கையோடு கொடுத்தாலே, பார்த்தா எடுக்க வந்துட்டே இருக்குங்க, எடுக்க வந்துட்டே இருக்கு. இதுதான் ஆசீர்வாதம். அன்பு தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், ஏற்கனவே நான் ரூத்து செய்தி உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அந்த நகோமி நமக்கு தெரியும் அல்லவா. நகோமி அங்கே போவாங்க, அந்த ஊரில் போவாங்க, அங்கே எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாங்க, மகனை இழந்தாங்க, புருஷனை இழந்தாங்க, எல்லாம் இழந்து அங்கே அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண
அந்த மருமக்கள் விதவைகளாக இருக்கிறாங்க, அவங்களோட நிற்கிறாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு வாய்க்கிற புருஷன் வீட்டுக்கு நீங்கள் போயிருங்கம்மா, நான் வயது சென்றவளாக இருக்கிறேன், நான் என் ஊருக்கு போயிடுறேன் அப்படின்னு. அப்போ இந்த ரூத்து மட்டும் என்ன சொல்கிறாள், அம்மா நீங்கள் போகிற இடத்துக்கு நானும் வர்றேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீர் எங்கே தங்குறோ அங்கே நான் தங்குறேன். அதுதான் போதும் என்கிற மனம். போதும் என்கிற இந்த வயசான அம்மா கூட போனால் என்ன ஆகிறது, நமக்கு என்ன கிடைக்க போகுது, அவ ஒன்றும் நினைக்கவே இல்லையே. அந்த போதும், எனக்கு ஆண்டவர் இந்த வாழ்க்கையை கொடுத்துட்டாரு. இப்போ புருஷனை இறந்துட்டாங்க. இந்த மாமியார் என்ன சொல்கிறாங்க, நீ இனியும் போயிடம்மான்னு. இல்லைம்மா, ஏன் நான் எங்கேயும் போகல, உன் குடும்பத்தில் தானே நான் வாழ்க்கப்பட்டேன், உன் குடும்பத்தில் வாழ்க்கப்பட்டதுனால நான் உன் குடும்பத்திலே இருந்துடுறேன். நீ ஆராதிக்கிற தெய்வத்தை நானும் ஆராதிக்கிறேன், நீர் தங்குற இடத்துல நான் தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போதும் என்கிற ஒரு மனது அந்த பெண்ணிடத்தில் காணப்பட்டபடினாலே அவள் வந்து போவாஸ் பெரிய ஆசிக்காரன், அவனுக்கு வாழ்க்கைப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு வம்ச வரலாறுலே சேர்க்கப்பட்டுட்டா. அல்லேலூயா சொல்லலாமா? நான் ஏற்கனவே இதெல்லாம் உங்களுக்கு பேசியிருக்கேன். ராஜவம்சத்திலே சேர்க்கப்பட்டாள் அவள். எவ்வளோ அருமையான வாழ்க்கை பார்த்தீர்களா? அப்படியானால் அவள் அதில் அந்த ஓர்பாளை போல முத்தம் விட்டு விட்டு போயிருந்தாள்னா, ஓர்பாளை பற்றி திரும்ப வேதத்தில் இல்லை. ஆனால் ரூத்தை பற்றி ஒரு பெரிய சரித்திரமே எழுதியிருக்கிறார். வேதத்தில் ஒரு புஸ்தகம் ரூத்தின் சரித்திரம்னே எழுதியிருக்கிறாரு. வேதாகமம் என்ன, இது என்ன வேதாகமம்? பரிசுத்த வேதாகம். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம கையில் இருக்கிற வேதாகமத்தில் 66 புஸ்தகத்தில் ஒரு புஸ்தகம் அந்த ரூத்தின் புஸ்தகம் அல்லவா? எப்படி என்ன அருமையான அன்பு தெய்வ பிள்ளைகளை, நம்மையும் சரித்திரம் படைக்க வைப்பார் ஆண்டவர். நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய நிலைமையில இருந்து கொண்டு தேவனுக்கு பிரியமாக நாம் வாழ வேண்டும். எந்த விதத்திலும் தேவனை குறை சொல்லவே கூடாது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம், இதுவும் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். அதில் இருந்து சில சிந்திக்கக்கூடிய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 19:17 இருந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 19:17. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு லோத்துவையும் அவனுடைய மனைவி மக்களை வெளியே கொண்டு போய் தூதன் விடுகிறான். ஏனென்றால் சோதோமிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சோதோமின் பாவம் கொடிய பாவம், அருவருக்கத்தக்க பாவத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த பூமியை ஆண்டவர் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி இவனையும் மனைவி மக்களையும் கையை பிடித்து இழுத்து வெளியே கொண்டு போய் விடுகிறார்கள். வாசிங்க. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போன்னு சொன்னார். நல்லா கவனிக்கணும். ஆனா இவன் என்ன சொன்னான்? உடனே என்ன சொல்றான்? அதற்கு லோத்து அப்படி அல்ல. முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க, தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், தேவன் ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். இதுதான் நீங்க கவனிக்கணும். இதை நான் பேசியிருக்க மாட்டேன். தேவன் உங்கள் பேர்ல ஒரு திட்டத்தை வைத்திருக்கார். நீ எங்க போனோம்? மலைக்கு போ. ஆனா இவன் சொல்லுகிறான் அப்படி அல்ல, அப்படி அல்ல என்று ஒரு வார்த்தையை அங்கே போடுகிறான். அப்படி அல்ல ஆண்டவரே. இப்ப என்ன சொல்லுகிறான்? உம்முடைய கண்களில் உமது அடியானுக்கு கிருபை கிடைத்ததே. அப்ப கிருபை கிடைச்சதுனால தானே நீர் என்ன பண்ணிடுற, வெளியே கொண்டு வந்து விட்டுரு, நான் அழிக்க போறேன், சோதோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பற்றி எரிய போகுது, உம்முடைய கண்களில் கிருபை கிடைச்சதே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீரே. இப்போ ஒன்று செய்யும், மலைக்கு ஓடி போக என்னாலே முடியாது, என்னால முடியாது, மலைக்கு ஓடி போக என்னால முடியாது. முதல்ல அப்படி அல்ல, இப்போ முடியாது, மலைக்கு போக ஓடி போக முடியாது. தீங்கு என்னை தொடரும். மலைக்கு ஓடி போனா என்ன தொடருமா? தீங்கு தொடரும். தீங்கான இடத்துக்கு ஆண்டவர் ஓடி போக சொல்லுவாரு ஆண்டவர்? உனக்கு தீங்கு ஒரு இடத்துல இருக்குன்னு அங்க போக சொல்லுவாரா? நீ ஏன் நினைச்சுக்கிற கற்பனை. சில இந்த ஊர்ல சொல்லுவாங்க, நினைப்பு தான். நிறைய பேருக்கு நினைப்பு அப்படி. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஓடிப்போ, அந்த மலையில ஓடிப்போ, உன் ஜீவன் தப்ப நீ மலைக்கு ஓடி. அப்படி அல்ல, அங்க ஓடிப்போ, என்னால
முடியாது. முடியாத காரியத்தை உன்னை செய்ய சொல்ல மாட்டார். முடிகிற காரியத்தை தான் உங்களை செய்ய சொல்வார். ஒருபோதும் நினைக்காதுங்க முடியாத காரியத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு, என் வாழ்க்கையில் பெரிய துன்பத்தையே கொடுத்துட்டு இருக்கிறாரு, எனக்கு நஷ்டத்தையே கொடுக்குறாரு, கஷ்டத்தையே கொடுக்குறாரு. ஒருபோதும் சொல்லாதுங்க. முடியாத காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிக்கவே மாட்டார். வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்கணுங்க. நான் சொல்கிறேன், ஒரு நாள் ஒரு வசனத்தையாவது அது எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது அப்படின்னு நினச்சி ஒரு வசனமாவது உங்கள் மைண்டில் இருந்துகிட்டே இருங்க. 2வது நாள் ஒன்று, 3வது நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து இவ்வளோ நாள் எவ்வளோ வசனம் உங்கள் மைண்டில் இருக்கும். அப்படி நிரம்பி இருக்கும்போ உங்களை சாத்தான் டச் பண்ண முடியாது. இல்லையா? சொல்லலாமா? முடியாத காரியத்தை ஆண்டவர் செய்ய சொல்லவே மாட்டார். ஆமாம், நம்முடைய நினைவுகள் ஆண்டவருக்கு எதிராக இருக்கிறது. ஆமாம், ஆண்டவர் எதை செய்தாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எதை செய்தாலும் என்னதான் செய்வார்? நன்மைக்கு தான் செய்வார், நன்மைக்கு தான் செய்வார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என்ன, உங்களை இல்லை, பொதுவாக செய்தியை சொல்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ நீ என்னையும் சேர்த்துக்கிறேன், ஏன் எனக்கு இப்படி வச்சார், ஏன் இப்படி வச்சார், ஏன் இப்படி? ஆண்டவரை கேள்வி கேட்டுகிட்டே இருப்போம், கேள்வி கேட்டுகிட்டே இருப்போம். ஏன் இது, ஏன் இது, ஏன் இது, ஏன் இது, ஏன் இது? அங்கே போக முடியாது, மலைக்கு ஓடி போக முடியாது அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும். இல்லாததை நினைச்ச ஒரு கற்பனை, தீங்கு ஒன்று தொடரும். ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா உனக்கு வர இருக்க தீங்கை மாத்துறதுக்கு தானே உன்னை அங்கே போக சொல்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தேன்னா உன்னை அக்கினி எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவேன்னு தான் கையை பிடிச்சி வெளியே கொண்டு வந்து விடுறாரு. இப்போ எப்படி உன்னை தீங்கு தொடரும்? ஒன்றே தெரிஞ்சுக்கிடுங்க, நீங்கள் வாயில் என்ன அறிக்கை இடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு சம்பவிக்கும். அதனால் தயவுசெய்து பெத்த பிள்ளையை பார்த்து நீ உருப்பட மாட்டேன்னு சொல்லிடாதுங்க. கடைசியில் அதுதான் நடந்துடும். புரியுதா உங்களுக்கு? ஒரு காலம் என்ன சொல்லிடாதுங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிற இடத்துல, நம்ம ஆண்டவர் வச்சிருக்கிற இடத்துல ஆண்டவர் நம்மளை எங்கே வச்சிருக்கிறார் அங்கே இருக்கணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு தீங்கை வரப்பண்றதற்கு ஆண்டவர் உன்னை போக சொல்ல மாட்டார். அவன் என்ன சொல்றான்? தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். என்ன சொல்ற? நான் மரித்து போவேன். ஏன் ஆவான்? அந்த நம்பிக்கை இல்லைன்னா செத்து தொலையா, இங்கே இரு, நான் இங்கேயே இருக்கிறேன் ஐயா, சோதம் இல்லை, நான் செத்து போயிடுறேன். ஏன் அதுக்கப்புறம் வெளியே ஓடணும்? நான் இங்கே செத்து போயிடுறேன் ஐயா, நான் எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சிட்டேன், உங்களுடைய ஊழியத்தையும் செய்து முடிச்சிட்டேன், அந்த சோதாமில் பற்றி எரியும் நான் அழிஞ்சு போகிறேன்னு நிற்க வேண்டியது தானே பொண்டாட்டி இருந்தா மாதிரி. இப்போ என்ன சொல்கிறான் இவனுக்கு? ஐயோ நான் செத்து போவேன் ஐயா, தீங்கு என்ன தொடரேன் ஐயா. இதெல்லாம் யாருக்கு யார் சொல்கிறது? மனுஷன் தெய்வத்திட்டத்தை சொல்கிறான் முறை. நான் செத்து போவேன், தீங்கு என்ன தொடரும், இவ்வளோ தூரம் ஓடி போக முடியாது, இதெல்லாம் இவனே சொல்லிக்கிறான் ஆண்டவர்கிட்ட. சர்வ வல்லமுள்ள தெய்வம், அவர் நினச்சா உன்னை சுமந்து கொண்டு போவார், உன்னை மான்களின் கால்களை போல உயர் ஸ்தலங்களில் ஏறி இருக்க பண்ணு சொல்ல. இவர் என்ன சொல்ற? என்னால் போக முடியாது, என்னால் நடக்க முடியாது, என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்கிறான். இதெல்லாம் அதாவது நெகட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங். அதாவது பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். என்னால் முடியும், என்னால் செய்ய முடியும், என்னால் இது பண்ண முடியும், என்னால் இந்த குடும்பத்தை நடத்த முடியும், இந்த மக்கள் மத்தியில் நான் வாழ முடியும், இந்த புருஷனோடு, இந்த மனைவியோடு, இந்த பிள்ளையோடு, இந்த சொந்த பந்தங்களோடு என்னால் வாழ முடியும் அப்படின்னு மனநிறைவோடு இருக்க வேண்டும். அடுத்து சொல்றார். இப்போ இவர் சொல்றாரு, இப்போ ஆண்டவர் முதல்ல சொன்னார் எங்க போ, மலைக்கு ஓடி போகணும். இப்போ இவர் என்ன பண்றாரு? அங்கெல்லாம் போக முடியாது, நான் என்ன ஓடி போக முடியாது, தீங்கு என்ன தொடரும், நான் மரித்து போவேன். இதோ அந்த ஊர் இருக்குது பாரு, அந்த ஊருக்கு ஓடி போகத்தக்கதாக அது கிட்ட இருக்கிறது. புரியுதா? அங்கே சொல்கிறாரு மலைக்கு ஓடி போகணும், அது ஓட முடியாது ஐயா. ஆனால் அந்த சின்ன ஊருக்கு நான் என்ன பண்ணலாம்? ஓடலாம், ஓடி போகத்தக்க சின்னது பக்கத்தில் இருக்கு. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே. ஆண்டவரும் பார்த்தாரு, சரி போய் தொலை, சின்ன ஊருக்கு, இங்கே பக்கத்தில் இருக்க ஊருக்கு தானே, நான் அதை அழிக்க மாட்டேன், நீ போகிறது நீ போ
அப்படியே ஆண்டவர் விட்டு தொலைக்கிறாரு. போ, நிறைய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாருங்களேன், ஆண்டவருக்கு சொல் பேச்சு கேட்காமலே நம்ம எடுத்த முடிவுனால தான் இப்போ வேதனை பட்டுட்டு இருக்கோம். நீங்கள் அந்த முடிவு எடுக்கிற முன்னால் ஆண்டவர்கிட்ட கேட்டிங்களா? ஆண்டவர் உங்களை போக சொன்னாரா? ஆண்டவர் செய்ய சொன்னாரா? ஆண்டவர் சொன்னாரா? நான் சொல்லுவேன்ல, இப்போ இந்த பேங்குங்களில் டிபாசிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆண்டவர் செய்ய சொன்னாரா? அதில் போட்டாச்சுன்னா 2ஆ வந்தது, நிறைய வட்டி வரும். உன்னை போட சொன்னாரா? யார் ஒன்று சொன்னா? உன்னை சீட்டு போட சொன்னாரா? ஒன்றுமே ஆண்டவர்கிட்ட கேட்கறது கிடையாது, நீங்களே உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறது. பெண் குழந்தை பிறந்துச்சு, ஐயையோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க வேண்டாமா? பண்டு போட்டான், அவன் தூக்கிட்டு போயிட்டான் பாரு, நாசமாக போனவன். எதுக்கு நமக்கு? மரம் வச்சவன் ஊத்துவான இல்லையா? நம்ம ஆண்டவர் கை விட்டுருவாரா? கைவிட மாட்டார். நன்றாக கவனிங்க. இப்போ பாருங்க, இவர் சொல்றாரு, அந்த சின்ன ஊருக்கு நான் போய் பிழைக்க போறேன், இங்கே இருந்தால் சாவு வந்துடும், அந்த மலைக்கு போனா என்ன வந்துடும்? நான் செத்துருவேன், ஐயோ அப்படின்னு. அவர் அதற்கு 21ஆம் வசனம், அதற்கு அவர் நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் அழிக்க மாட்டேன், இந்த விஷயத்தில் உனக்கு அனுக்கிரகம் பண்றேன், நீ போ, தீரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், அங்கே போய் சேர மட்டும் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நீ போ அப்படின்னு. இவன் அந்த ஊர் சோவார். ஆனால் லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. அப்பொழுது கர்த்தர் சோதோமை எரிக்கிறார், அக்கினி வானத்திலிருந்து இறங்குது. இவன் திரும்பி பார்க்கிறான், ஐயோ அக்கினி, அப்படி வானம் பரியந்தம் புகை எழும்புது. மனைவியை காணோம், பின்னாடி திரும்பி பார்த்தா மனைவியை காணோம், அவள் அங்கேயே நின்று உப்பு தூண் ஆகி போயிட்டான் அப்படின்னு. இப்போ என்ன பண்ணார்? நல்லா கவனிங்க. 25ஆம் வசனம், அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற இடத்துக்கு போய் சோதோம் கொமோரா பட்டணங்களின் திசையும் சமபூமி ஆகிய தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான். அந்த பூமியின் புகை சூளை புகை போல எழும்பிற்று. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தான் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பிப்போக பண்ணி விட்டார். பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து. நன்றாய் கவனிங்க. இப்ப யாரு கேட்ட இடத்துக்கு யாரு போனது? இவன் கேட்ட இடத்துக்கு தான் ஆண்டவர் போ, நான் அந்த ஊரை அழிக்கல. இப்ப என்ன நடக்குதாங்க? அங்க இருக்க நல்லா அந்த பைபிளை நீங்க படிங்க. பின்பு 30ஆம் வசனம், பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோட கூட 2 குமார்த்திகளும் மலையிலே வாசம் பண்ண. முதல்ல ஆண்டவர் எங்க போக சொன்னாரு? மலைக்கு தான் போக சொன்னாரு. அந்த மலை வேறையா இந்த மலை வேற எனக்கு தெரியாது. அந்த மலையில போக சொன்னார். இவன் போக முடியாதுன்னு சோவாருக்கு போறேன்னு அதையும் விட்டார். ரைட், ஒன் சான்ஸ் போன்னு. அங்க குடியிருக்க பயந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீ எங்க போய் குடியிருந்தாலும் இருமனமாய் நடக்கிறவன் வழியிலே நிலையற்று திரிகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீ இங்க இருந்து அங்க ஓடி, அங்க இருந்து இங்க ஓடி, அங்க போனா அங்க ஒரு பயம் வந்துச்சு. ஐயோ 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 பயம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? யாருக்கு பேசுறாருன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் சொல்றத நான் பேசிட்டு இருக்கேன். எதுக்கும் பயப்பட மாட்டேன். நீ எங்க போனன்னு விரும்புறிய அங்க உனக்கு பயம் உண்டாகும். அங்க படுத்தா தூக்கம் வராது. ஆமா, அங்க எந்த ஒரு விருந்தாளி வீட்டுல போய் பாருங்களேன், 10 நாள் போனா சாப்பாடு போடுவாங்க. நீங்க ஏதாவது காசு கொடுத்தீங்கன்னா போடுவாங்க. நீங்க போன ஸ்பீடில் என்ன பண்ணுவீங்க? தான் நான் காசு தரேன், மீன் வாங்கிட்டு வா, கறி வாங்கிட்டு வான்னு. எல்லாம் தீர்ந்த பிறகு அப்படியே 2 நாள் ஆகும், 10 நாள் ஆகும், 15 நாள் ஆனால் அங்கே இருக்கிறவங்க மூஞ்சி போவான். இந்த அம்மா என்ன, இந்த ஆள் என்ன வந்தான் போகிறதுக்கு மனதில் அவன் எங்கேயே உட்காந்துருக்கிறான், இந்த ஆளுக்கு சாப்பாடே போடக்கூடாது அப்படின்னு எதாவது பண்ணுனா அவங்க இருந்துட்டு நினைப்பாங்க, இங்கே
பையன் தோசை சுட்டு கொடுத்ததும், கடையிலேருந்து இட்லி வாங்கி கொடுத்ததும், பால்கார அம்மாட்டு பால் வாங்கி சுண்ட காய்ச்சி பால் கொடுத்ததும் எல்லாம் அங்கே நினைப்பாங்க. அங்கே உட்காந்துட்டு தான் பயம் அப்போ வரும். ஐயோ 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 பயம். பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு அவனும் அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். அங்கே ஒரு கெபியில போய் தங்கினாங்க. கெபியில என்ன யாரு தங்குவா? கெபியில சிங்கம், புலி, நரி, பாம்பு, கரடி இதெல்லாம் தான் எங்கே தான் தங்கம்? குகையில் தங்கம். அங்கே போய் என்ன எங்கே தங்கியிருந்தாங்க? அப்படி தானே இருக்கு. கெபின்னு என்ன? குகை. குகையில் மாடெல்லாம் கூட இருக்காது. அங்கே காட்டுப்பன்றி இருக்கும், நரி இருக்கும், ஓநாய் இருக்கும், சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், கரடி இருக்கும். ஆண்டவர் ஒன்றை ஒழுங்காக தங்க வச்சா நீ சோவாரிலையாவது இருந்துட்டு போயிருக்கலாம். நீ இப்போ மலையில் வந்து எங்கே தங்கியிருக்கிற? குகையில் தங்கியிருக்கிற. குகை ஒரே நாத்தமாக இருக்கும். நான் குகையில் போயிருக்கிறேங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு குகை இருக்குது. அப்பா அங்கே ஒரே நரிங்க. நாங்கள் அப்படியே மத்தியானம் வேலை யாரும் இல்லாத வேலை போனால் ஒரு 10 நரிங்க வந்து அந்த வாசலில் நிற்கும். எங்களை பார்த்தோன்னா குகைக்குள்ளே போயிடும். நாங்கள் அந்த குகையில் போவோம். என்னடா என்ன இருக்குது? குழப்ப நாத்தம் தான் இருக்கும். நீ எங்கே இருந்து எங்கே போய் போனால் நீ தங்குறது நாத்தம் அடித்த இடத்துல தான் இருக்கும். கவனமாக கர்த்தர் சொல்கிறதுல நம்ம இருக்கணும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா பாவ செயல், அதுக்கு மேலே நம்ம வாசிக்கவே முடியாது. அருவருப்பு. அன்பு தெய்வ பிள்ளைகளே, போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம். நம்ம எங்கே போனாலும் அங்கே துரத்துறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. இந்த சொற்பேச்சு ஆண்டவருடைய சொற்பேச்சு, நான் மனுஷனை பற்றி பேசல. ஆண்டவருடைய சொற்பேச்சு கேட்காம நீ எங்கே போனாலும் அங்கே பிசாசு இருக்கும் கூட. ஆண்டவரை விட்ட உடனே பிசாசு என்ன பண்ணும்? ஜாயின் பண்ணிக்கிடுவான். ஆமாம், அது இழுத்துட்டு போகும். பயம், தோல்வி, வெக்கம், அவமானம். அவன் சந்ததியே ஊருக்குள்ளால வரக்கூடாது. அவன் சந்ததியே சபைக்குள்ளால வரக்கூடாது. அப்படிப்பட்ட சந்ததியாக பிறந்தது. எவ்வளோ கொடுமையான பேர். எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, நான் கவனமாக இருக்க வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு போகக்கூடாது. கர்த்தர் போக சொன்னால் போகணும். எலியா போக சொன்னார், அவன் போனான். அந்த விடியற் காலமும் சாயங்காலமும் அப்பவும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்தது எது? காகம். காகங்களுக்கு ஆண்டவர் கட்டளை இட்டார், ஒழுங்காக கொண்டு போய் வழியில் திருடி தின்னுட்டு போனால் அவ்வளோதான் ஒன்று அப்படின்னு. அது கரெக்டாக கொண்டு கொடுத்தது. சாரி பார்த்து விதவிட்ட போ, அவங்க ஒன்று போஷிக்குமா கட்டளை இட்டது. எல்லாம் நல்லபடியாக நடந்தது. ஆனால் இந்த லோத்து சொற்பேச்சு கேட்காமல் அவன் இஷ்டத்துக்கு ஆண்டவர்கிட்ட எதிர்த்து பேசுகிறாங்க. அங்கே போக முடியாது, அப்படி அல்ல, நான் இங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அங்கே போகிறேன். அன்பு தெய்வ பிள்ளைகளே, கவனமாக இருங்கள். போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தி, தெய்வம் எந்த அந்த நம்ம இருக்கிற நிலைமை, அது மோசமான நிலைமையாக இருந்தாலும் சரி, அந்த நிலைமையில நாம் தெய்வ பக்தியோடு இருக்குமா, தெய்வம் உங்களை திராணிக்கு மேல் சோதிக்க விட மாட்டார். திராணிக்கு மேல் கஷ்டத்தை கொடுக்க மாட்டார், துன்பத்தை கொடுக்க மாட்டார். ஒருபோதும் உன்னை சீரழிய விடமாட்டார். துன்பம் வரும், போராட்டம், அதில் எல்லாம் நீ நின்று ஜெயிக்கும் போது ஆண்டவர் உனக்கு புதிய காரியங்களை செய்வார். ஆமாம், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. முழங்கால் படியிடலாமா? ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. கசந்தமாறா மதுரமாகும், வசந்தமாயும் வாழ்க்கை மாறும். பாடுங்க. வசந்தமாயும் வாழ்க்கை மாறும், கண்ணீரோடே நீ கண்ணீரோடே நீ விதைத்தால் கெம்பீரமாயறுத்திடுவாய்.
இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில தேவ சித்தம் நான் செய்ய வேண்டும். அது கஷ்டமான பாதையா இருந்தாலும் சரி, கரடு முரடான பாதையா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயந்து நான் வாழும்போது ஆண்டவரே எல்லாவற்றையும் சேமமாய் மாற்றுவீர். ஆண்டவரே, ஆண்டவராலே கூடாது ஒன்றுமில்லையாப்பா. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமாயிருக்க எனக்கு உதவி செய்யும். எந்த சூழ்நிலையும் உங்களுடைய அன்பை விட்டு விலகக்கூடாது. நீர் சொல்லும் ஆலோசனைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவரே, ஏன் ஆலோசனையை நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது? ஏன் விருப்பத்தை நான் கேட்டு செயல்படக்கூடாது? ஆண்டவரே, அந்த லோத்துக்கு அவன் விருப்பத்துக்கு சோவாரை கொடுத்தீர். அந்த சோவாரிலையும் அவன் குடியிருக்க பயந்தானே. கெபியிலே போய் குடியிருந்தான். ஆண்டவரே, அங்கே பாவம் செய்தான். அவனுக்கு தெரியாமலே பாவம் நடந்தது. அங்கே அவன் சந்ததி தீட்டுப்பட்ட சந்ததி, அருவருக்கப்பட்ட சந்ததியாய் அந்த அம்மோனியரும் மோவாபியரும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத சந்ததியாய் போயிட்டாங்களப்பா. ஆனால் அந்த ரூத் கீழ்ப்படிந்து வந்ததினாலே அவள் சந்ததி ராஜவம்சம். அவள் சந்ததியிலே இயேசு பிறந்தார். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய சொற்பேச்சை கேட்டு நாங்கள் எந்த நிலைமையில வைக்கப்பட்டிருக்கிறோமோ அங்கே சந்தோஷமாக தெய்வ பக்தி உள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம் அப்பா? நாங்கள் எங்கேயும் போக முடியாது. நாங்கள் உம்முடைய பலத்த கரத்தின் கீழ் அடங்கி இருக்க கிருபை தாரும் அப்பா. உம் சொற்பேச்சு கேட்டு நாங்கள் வாழ கிருபை தாரும். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை போதித்து காட்டுவேன் சொன்ன தகப்பன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் போதித்து காட்டும் அப்பா. எந்த விதத்திலும் பிள்ளைகள் இடறக்கூடாது. ஆண்டு உதவி செய்யும். அவளுக்கு விரோதமாய் எழும்புகிற சாத்தானின் தலையை நசுக்கிறேன். ஆண்டவரே, தேவனுடைய சொற்பேச்சை கேட்காமல் பல லட்சங்களை இழந்த குடும்பங்கள் உண்டு. ஆண்டவரே, ஊழியத்தை இழந்தவர்கள் உண்டு. ஆண்டவரே, பெரிய பெரிய தொழில்களை இழந்தவர்கள் உண்டு. ஆண்டவரே, உம்முடைய சொற்பேச்சை கேட்காதபடி அழிந்து போனவர்கள் எவ்வளவு பேர். உம்முடைய சொற்பேச்சை கேட்டு வாழ்ந்தவர்களும் இருக்கிறார்களே. ஆண்டவரே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய வரிக்கு ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.